அம்மா, நான் நேர்மையாக இருந்தேன், ஆனால் என்னை ஏமாற்றினார்கள். நான் உண்மையாக இருந்தேன், ஆனால் என்னை குற்றவாளியாக ஆக்கினார்கள். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனால் என்னை தள்ளிவிட்டார்கள். ஆனால் பொய் சொல்லி ஏமாற்றுபவர்கள் எல்லாம் நல்லா முன்னேறிட்டே வராங்க. தந்திரம் செய்பவனெல்லாம் பணக்காரன் ஆகிறான். முகமூடி அணிபவன் எல்லாம் மரியாதை பெறுகிறான். அப்படியானால் நேர்மைக்கும் உண்மைக்கும் இந்த உலகத்தில் மதிப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது மதிப்பு இல்லாதது உண்மைக்கு அல்ல, உண்மையை மதிக்கக்கூடிய அளவுக்கு மனிதனின் மனம் உயராமல் போய்விட்டது. இதுதான் காரணம். இந்த உண்மையை சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு குழந்தை ஒரு வைரத்தை கையில் வச்சிருக்கு. அதை சாதாரண கல்லுன்னு நினச்சி அதை தூக்கி எறியுது. அதற்காக அதனுடைய மதிப்பு குறைந்து விடுமா? இல்லை. அறியாதவனின் பார்வை பொருளின் மதிப்பை நிர்ணயிக்காது. அதுபோல்தான் உங்களை மதிக்காத ஒருவரின் செயலால் உங்களுடைய நேர்மையின் மதிப்பு குறையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்குறீங்க, அம்மா பொய் சொல்லி ஏமாற்றுபவர்கள்லாம் முன்னேறிட்டு வராங்களேம்மா, ஏனம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது பொய் வேகமாக ஓடும், உண்மை மெதுவாகத்தான் நடக்கும். ஆனால் ஓட்டப்பந்தயம் முடியும் இடத்தை பார்த்துதான் வெற்றியை தீர்மானிக்க வேண்டும். பொய் உடனடி பலனை தரும். அதாவது ஒருவன் பொய் சொல்லி வாய்ப்பை பெறுவான், ஒருவன் ஏமாற்றி பணம் சம்பாதிப்பான், ஒருவன் மற்றவர்களை தாழ்த்தி தன்னை உயர்த்தி கொள்வான், ஒருவன் அதிகமாக புகழ்ந்து பதவியை பெறுவான், ஒருவன் தனக்குள்ள போலி முகத்தை வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவன் போல் நடிப்பான். அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க, இவர்களெல்லாம் பார்த்து நான் மட்டும் ஏம்மா நேர்மையாக இருக்க வேண்டும் என்று. அதாவது நேர்மையாக இருப்பது என்பது மற்றவர்கள் உங்களை பார்த்து இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்வதற்காக அல்ல. நேர்மை என்பது உங்களை நீங்களே வெறுக்க வேண்டிய நிலைக்கு ஒருபோதும் செல்லக்கூடாது என்பதற்காக தான். இந்த உண்மையை சரியாக உள்வாங்கிக்கிங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நேர்மையாக இருந்தால் பணம் வரணும், உண்மையாக இருந்தால் பதவி வரணும், நல்லவனாக இருந்தால் எல்லாரும் உங்களை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது நடக்கலை அப்படின்னா நேர்மை பயனற்றது என்று முடிவு செய்கிறீங்க. ஆனால் நேர்மையின் வெகுமதி வெளியில் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல, அது உங்களுக்குள் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது பொய் சொல்லி ஏமாற்றுபவர்களுக்கு அவர்களுடைய எதிரி அவர்களுடைய நினைவுகள் தான். என்ன அப்படின்னா, அவர்கள் நைட்டு தூங்க போகும்போது அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. என்ன அப்படின்னா, நம்ம யாரை ஏமாற்றினோம், என்ன பொய் சொன்னோம், எதை மறைத்தோம், எப்போ உண்மை வெளியில் வரும், எப்போ நம்மளை கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு அவனுடைய மனமே அவனை விசாரித்து கொண்டு இருக்கும். ஆனால் உண்மையாக வாழ்பவனுக்கு அவனுக்குள்ள எதுவுமே இருக்காது, நிம்மதியாக தூங்குவான். ஏன் அப்படின்னா, அவனை யாரையும் ஏமாற்றாமல் அவனுக்கு உண்மையாக இருப்பான். அதாவது ஒரு அலுவலகத்தில் 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் திறமையானவர், ஆனால் நேர்மையானவர். இன்னொருத்தர் அதிகமாக பேசக்கூடியவர். இந்த மேலதிகாரியை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார் எப்போதும். மற்றவர்களுடைய உழைப்பை தன்னுடைய உழைப்பு போல் காட்டிக்கொள்வார். ஒரு நாள் பதவி உயர்வு வருகிறது. ஆனால் அந்த நேர்மையானவருக்கு கிடைக்கவில்லை. அந்த தந்திரக்காரனுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த நேர்மையானவன் வீட்டுக்கு போய் அழுகிறான், கஷ்டப்படுறான். நம்ம என்ன தவறு செய்தோம், நம்ம நேர்மையாக இருந்தது தான் தவறு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் நேர்மையாக இருந்தது தவறு இல்லை. அவனுடைய நேர்மையை உடனடி வெற்றியோடு ஒப்பீடு செய்தான், அதுதான் தவறு. அதாவது
ஒரு குழந்த இன்னைக்கு தான் பிறக்குது, பிறந்த அன்னைக்கே அது ஓடாது. அதுக்காக அதனுடைய கால்கள் பயனற்றது என்று அர்த்தம் இல்லை. அதுபோல்தான் உண்மைக்கு உடனே மதிப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக உண்மை மதிப்பற்றது என்று அர்த்தம் இல்லை. உண்மைக்கு விலை கிடையாது, ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது, அம்மா உண்மையாக இருந்தால் நாங்கள் பாதிக்கப்படுறோமே அம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், பாதிக்க தான் படுவீங்க. அம்மா பொய்யாக ஆறுதல் சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா, உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா சில நட்புகள் உங்களை விட்டு விலகுவார்கள், சில உறவுகள் முறியும், சில வாய்ப்புகள் உங்களை விட்டு போகும், சிலர் உங்களை தவறாக பேசுவார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்ததால் உங்களை விட்டு விலகிய மனிதர்களெல்லாம் உங்களுடைய இழப்புகள் அல்ல. அது உங்களுடைய வாழ்க்கையில் போலியான உறவுகள் இருந்ததை விளக்குவதற்காக அது நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் விலகிய மனிதர்களை எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. உங்களை விட்டு யார் விலகினாலும் சரி, என்ன விலகினாலும் சரி, என்ன இழப்பு வந்தாலும் சரி, உங்களை நீங்கள் இழக்காமல் இருக்கிறீங்களா என்று பாருங்க. அதாவது, நாங்கள் நல்லவனாக இருந்தால் ரொம்ப சோதனைகள் வருகிறதே அம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை உங்களை கண்ணாடி பெட்டியில் வைத்து பாதுகாக்காது. மாறாக இன்னும் பலவிதமாக அது உங்களை பரிசோதிக்கும். அதாவது, உங்களை கோபப்படுத்தக்கூடிய ஒருவரை சந்திக்கும் போது நீங்கள் எப்படி பதில் அளிக்கிறீர்கள்? நீங்கள் ஏமாற்றப்பட்டால் நீங்களும் ஏமாற்றம் செய்கிறீர்களா? உங்களுக்கு துரோகம் நடந்தால் நீங்களும் துரோகம் செய்கிறீர்களா? உங்களுக்கு அநியாயம் நடந்தால் நீங்களும் அநியாயம் செய்கிறீர்களா என்று அங்குதான் உங்களுடைய தன்மை பரிசோதிக்கப்படுகிறது என்பதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது, யாரும் பார்க்காத நேரத்தில்தான் உங்களுடைய தன்மை, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்க என்பது தான் உங்களுடைய உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது, மற்றவர்கள் முன்னால் நீங்கள் நல்லவர்களாக நடிப்பது எளிது, ஆனால் யாரும் இல்லாத நேரத்திலும் உங்களுக்குள் நீங்கள் நல்லவனாக இருப்பது கடினம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது, நான் நல்லவன், அதனால் நீங்களும் நல்லவனாக இருப்பது வேண்டும் என்று நினைக்காதீங்க. அது எதிர்பார்ப்பு. நான் நல்லது செய்கிறேன் உங்களுக்கு, நீங்களும் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தம் நேர்மை அல்ல, அந்த வியாபாரம் நேர்மை அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உண்மையான நல்லவன் அப்படிங்கிறது, நான் நல்லவனாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கணுமோ இருங்க, அது உங்களுடைய தேர்வு என்று சொல்வது தான். அதற்காக அதனுடைய அர்த்தம் ஏமாளியாக இரு என்று அர்த்தம் இல்லை. அதாவது, நேர்மையானவனாக இருங்க, ஆனால் முட்டாளாக இருக்காதீங்க. மன்னிக்கக்கூடியவனாக இருங்க, ஆனால் மீண்டும் மீண்டும் மிதிப்பதற்கு அனுமதிக்காதீங்க. உண்மையை பேசுபவனாக இருங்க, ஆனால் உண்மையை ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு முறையும் நிரூபிக்க ஓடாதீங்க. நல்லவனாக இருங்க, ஆனால் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. இதுதான் உண்மையான நேர்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது, அம்மா நான் உண்மையாக இருந்தால் நாங்கள் தனியாக்கி விடப்படுறோமே, எங்களை தனிமையாக்கி விடுகிறார்களே அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், சில நேரம் தனியாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் தவறான கூட்டத்தில் இருப்பதை விட சரியான உண்மையுடன் தனியாக இருப்பதே மிக உயர்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 1000 பேர் உங்களை பாராட்டினாலும் உங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் அந்த பாராட்டு அர்த்தமற்றது என்பதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது, இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்குள் நீங்கள் என்னால் முடிந்த அளவு நேர்மையாக வாழ்ந்தேன் என்று உங்களால் சொல்ல முடிந்தால் அந்த நிம்மதியையும் அந்த நிறைவையும் எந்த பணத்தாலையும் எந்த பதவியாலையும் பெற முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது, நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது என்ன? அம்மா, இந்த உலகம் மாற வேண்டும் என்று. முதல்ல அந்த எதிர்பார்ப்பை மாற்றுங்க. அதாவது, இந்த உலகத்தில் பொய் இருக்கிறது என்பதற்காக நீங்களும் பொய்யனாக மாற வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் துரோகம் இருக்கிறது என்பதற்காக நீங்களும்
துரோகம் செய்யக்கூடியவனாக மாற வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் பேராசை இருக்கிறது என்பதற்காக நீங்களும் பேராசைக்காரனாக மாற வேண்டியதில்லை. நீங்கள் உங்களை கல்லாக்கி கொள்ள வேண்டியதில்லை. மற்றவர்கள் அவர்கள் தரத்தை அவர்கள் தாழ்த்தி கொள்கிறார்கள் என்பதற்காக உங்களுடைய தரத்தை நீங்கள் தாழ்த்தி கொள்ளாதீங்க. அது வெற்றி அல்ல. அப்படி தாழ்த்தி கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் அவர்களிடம் அடையும் தோல்வி என்பதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்றால் நானும் அப்படி மாறுவேன் என்று மாறாதீங்க. அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க. அதாவது யாரை நம்ப வேண்டும் என்பதிலும் நேர்மை வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதிலும் விவேகம் வேண்டும், நல்ல மனம் வேண்டும், ஆனால் அதனுடன் தெளிவான சிந்தனை வேண்டும், கருணை வேண்டும், ஆனால் எல்லை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், ஆனால் கவனமும் வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உண்மை எப்போது வெல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொய்யன் தோற்கும் நாள் உண்மை வெல்லும் நாள் அல்ல. நீங்கள் பொய் சொல்லி ஏமாற்றினால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற நிலைக்கு நீங்கள் விழாத நாளே உண்மை வெற்றி அடையும் நாள், நீங்கள் வெற்றி அடையும் நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் நேர்மையாக இருப்பதால் உடனடியாக பணம் வராமல் போகலாம், உண்மையாக இருப்பதால் உடனடியாக புகழ் உங்களுக்கு வராமல் போகலாம். ஆனால் ஆண்டுகள் கழித்து உங்களை திரும்பி பார்க்கும்போது பல பேர் என்னை எதிர்த்தார்கள், ஆனால் எனக்கு நான் எதிராக மாறவில்லை என்று சொல்ல முடிந்தால் அதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களுடைய நேர்மைக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அதாவது உங்களுடைய மதிப்பை தெரியாதவர்களின் கைகளில் உங்களுடைய மதிப்பை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்காதீங்க. உங்களை ஏமாற்றுகிறார்களா, அது அவர்களுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது, உங்களுடைய மதிப்பை அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களுடைய உண்மையான குணத்தை பயன்படுத்துகிறாங்களா, நீங்கள் அவர்களிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க, ஆனால் வெறுப்பை அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக பார்க்குறாங்களா, அதற்கு நீங்கள் அர்த்தம் கொடுத்து உங்களுடைய வாழ்நாளை வீணாக்காதீங்க. அதற்கு உங்களுடைய வாழ்க்கையை பதிலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் அவசரப்பட்டு உண்மை தோற்றுவிட்டது என்று முடிவு செய்யாதீங்க. உண்மை வெற்றி பெறுவதற்கு முன் உங்களை பல வழிகளில், பல முறைகளில், பல நிலைகளில் அதிகமாக பரிசோதிக்கப்படும். உண்மை மெதுவாகத்தான் உயரும், ஆனால் உண்மையால் கிடைத்த உயரம் காலம் முழுவதும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் உங்களை யாராவது ஏமாற்றினால் நானும் அப்படி மாறுவேன் என்று அந்த நிலைக்கு போகாதீங்க. அது உங்களை இழக்கக்கூடிய பெரிய இழப்பாக மாறிவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நேர்மையானவனாக இருங்க, ஆனால் முட்டாளாக இருக்காதீங்க. உண்மையானவனாக இருங்க, ஆனால் ஏமாளியாக இருக்காதீங்க. நல்லவனாக இருங்க, ஆனால் உங்களுடைய சுயமரியாதை அடமானம் வைக்காதீங்க. அதாவது உலகமே உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் உங்களிடமிருந்து சொல்லக்கூடிய அந்த உண்மையான வார்த்தை, ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, என்னை உலகம் பல முறை உடைக்க முயன்றது, ஆனால் என்னை காப்பாற்றி கொள்ளும் நேரத்தில் கூட நான் என் நேர்மையை விற்கவில்லை என்று சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய வெற்றி, அதுதான் உண்மையின் வெற்றி. அம்மாவின் அருள் துணையாக இருக்கும் வரை உண்மை என்றுமே வெல்லும். சத்தியம் தோற்காது, சத்தியம் ஜெயிக்கும், தர்மமே வெல்லும்.